ஹலோ ஆல். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாசா ஷிப். இது ஸ்வீடிஷோட வார்ஷிப். இந்த ஷிப் அந்த நாட்டு கிங்கோட ஆர்டர்னால் கெட்ட ஆரம்பித்தாங்க. இதை 1625 ஸ்டார்ட் பண்ணி 1627 ஃபினிஷ் பண்ணாங்க. அந்த பீரியடில் போலாண்ட் கூட வார் போயிட்டு இருந்ததுனால மிலிட்ரி எக்ஸ்பேன்ஷனுக்காக இந்த ஷிப்பை உருவாக்கப்பட்டது. இந்த உலகத்திலே ஒரு பவர்ஃபுல்லான ஷிப்பாக இதை உருவாக்குனாங்க. இந்த ஷிப்போட வெயிட்டை பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1200 டன். இதோட நீளம் பார்த்திங்கன்னா 69 மீட்டர். இந்த ஷிப் டோட்டலாக ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டரோட கம்மி. அதாவது ஒரு 20 நிமிஷம் தான் அந்த ஷிப் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஷிப் முழுகினதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட்டு. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக அதை டெஸ்ட் பண்ணாதது. அந்த ஷிப்பை உருவாக்குனவருக்கு என்ன கோவமோ செஞ்சுட்டு போயிட்டாரு. ஆமாங்க, கப்பலை பார்க்காமலே போயிட்டாரு. 1961 அப்புறம் கடல்லேருந்து வெளியில் எடுத்து 1988 வரை வாசா ஷிப்யார்ட்லேயே வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த ஷிப்பை பெர்மனண்ட்டாக வாசா மியூசியமுக்கு, அதாவது அங்கே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஹோம், ஸ்வீடன், அங்கே மூவ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் சுமார் 4,50,00,000 பேர் விசிட் பண்ணி அந்த ஷிப்பை பார்த்துருக்காங்க. நல்லதுங்க, கப்பல் செஞ்ச காசு ஒன்றும் வேஸ்ட் ஆகலை. இப்படியாவது வருது. கப்பல் அழகாக இருக்கும்னு பார்த்து கட்டியிருப்பாங்க போல், அதான் முழுகிட்டு. இதே மாதிரி மேலும் இன்ட்ரெஸ்டிங்காக எதாவது தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நான் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.